கர்நாடக மாநிலம் உத்தர கன்னடாவில் ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவில் 3 டேங்கர் லாரிகள் சிக்கியிருக்கின்றன. தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவில் சாலையோரம் 3 டேங்கர் லாரிகள் சிக்கியிருக்கின்றன. டேங்கர் லாரிகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரமாக தற்போது நடைபெற்று வருகிறது. கர்நாடக மாநிலம் உத்தர கன்னடா மாவட்டத்தில் கனமழையின் காரணமாக பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அகோலா தாலுகா சிரூர் என்ற இடத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 டேங்கர் லாரிகள் சிக்கின. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில்நாதன் இணைகிறார். செந்தில்நாதன், என்ன நடந்தது? விவரங்கள். கர்நாடக மாநிலம் முழுவதுமாகவே தென்மேற்கு தீவிரம் அடைந்திருக்கிறது. உத்தரகண்ட் மாவட்டம் அன்கோலா தாலுகா சிரூர் என்ற பகுதியில் ஒரு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டது. தேசிய நெடுஞ்சாலையின் ஓரமாக ஒரு மலை போன்ற ஒரு பகுதி முழுவதுமாக இடிந்து தேசிய நெடுஞ்சாலை மீது விழுந்திருக்கிறது. அப்பொழுது அங்கே நின்று கொண்டிருந்த 3 டேங்கர் லாரிகள் இந்த நிலச்சரிவில் சிக்கிக் கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தில் இருந்த ஒரு வீடும் இந்த நிலச்சரிவுக்குள் உள்ளே சிக்கி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அந்த வீட்டில் மட்டும் சுமார் 5 பேர் இருந்ததாக கருதப்படுகிறது. இது குறித்து முழுமையான தகவல் எதுவுமே கிடைக்கவில்லை. தற்பொழுது காவல்துறையினர், தீயணைப்பு படையினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் சம்பவ இடத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மீட்பு பணி முடிந்த பிறகுதான் உள்ளே எத்தனை பேர் சிக்கியிருந்தார்கள், அவர்கள் மீட்கப்பட்டார்களா அல்லது முழு தகவல்கள் கிடைக்கும். தற்பொழுது வரை லாரியில் சிக்கியிருந்த சுமார் 4 மீட்டுவதாக மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கும் காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.